ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சி உள்ளவர்களாய் மாறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நாட்டுக்கு நாடு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. முதல்ல தலைவர்கள் நேரடியாக பேச மாட்டாங்க. அவங்க கீழே இருக்கிற பிரதிநிதிகள், இந்தியா தலைவரை சார்ந்த ஒரு பிரதிநிதியும் எந்த நாட்டோடு உடன்படிக்கை பண்ண போறோமோ அந்த பிரதிநிதியும் பேசிக்கொள்வார்கள். அந்த காரியங்களை அவர்கள் தலைவர்களுக்கு சொல்வார்கள். பிற்பாடு தலைவர்கள் பேசிக்கொள்வார்கள், உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள். இதுதான் வழக்கம். இயேசுவும் அப்படித்தான் செய்கிறார். அல்லேலூயா. 12 வரை தெரிந்து கொண்டார், 70 வரை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாரையும் சாட்சிகளாய் மாற்றிருக்கிறார். நீங்களே உலகத்துக்கு சாட்சி என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல யோவான் ஸ்நானம் பாருங்க. கிறிஸ்துவை குறித்து அவர் அறிவிக்க வந்தார். ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியை வந்தவனாக இருந்தான். இந்த மகதலேனா மரியாள், அவளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சி உள்ளவராக இருந்தார். சமாரிய பெண், நான் பார்த்தேன் மேசியாவை, வந்து பாருங்கள். என் வாழ்க்கையே தெரியும் எல்லாருக்கும். ஆனா இயேசுவை அநேகர் அறிந்து கொள்ள காரணமாக இருந்தது. நீங்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் மாறுங்கள். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தாராளம் தருவார். ஆமென். ஒரு பிரதிநிதி மூலம் தலைவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறது போல இந்த கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாய் நீங்கள் மாறுங்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மாறுவோம். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ, அவருடைய பிரதிநிதிகளாய் மாறுவோம். ஒரு மகதலேனா மரியாளை போல, ஒரு யோவான் ஸ்நானனை போல, ஒரு சமாரிய பெண்ணை போல மாற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:8. ஆமென். அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் ஒளி அல்ல. ஒளி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு அல்லவா? அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். படிக்கிற பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில், சமுதாயத்தில், குடும்பத்தில் சாட்சி அறிவியுங்கள். சாட்சியாய் வாழுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்க எங்க வாழ்நாள் முழுவதும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து உண்மை வெளிப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.